சசியோட படங்கள்னாலே ஒரு சாதாரண கதையை கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திரைக்கதையை அமைச்சு நம்ம எதிர்பார்க்காத காட்சிகள்லாம் அதில் இருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு அருமையான படைப்பை கொடுக்குற ஒரு டைரக்டர். அவரோட முன்னாடி படங்களான பிச்சைக்காரன், சிகப்பு மஞ்சள் பச்சை இதெல்லாம் தேட்டரில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். நூறுசாமி படம் வந்தோடனே சரி இதை அவசியமாக தேட்டரில் தான் போய் பார்க்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணி நேற்று போய் பார்த்தேன். இந்த படம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு. ஏன் அப்படின்றது அடுத்து பார்ப்போம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா விதவை மறுமணம் பற்றினது. ஒரு கிராமத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்டு இறந்துடுறாரு. இந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசு. அதனால் அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள்லாம் வந்து தப்பான முறையில் அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு மறுமணம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. ஆனால் அந்த பொண்ணோட பசங்க வந்து இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. வருஷங்கள் உருண்டோடுது. பசங்க பெரிய பசங்களாக மாறினோடனே அம்மாவுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பசங்க அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஒரு நல்ல எமோஷ்னல் ட்ராமா இருக்கிற திரைக்கதைக்கும் டிவி சீரியலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிவி சீரியலில் எமோஷனல் ஹைஸ் வந்து ப்ராப்பராக பில்டப் பண்ணாமலே டக்கு டக்குன்னு நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போது வந்து அந்த சீன் மட்டும் பயங்கரமாக இருக்கும், எமோஷ்னலாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், அப்புறம் வந்து ஆக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும், எல்லாமே ஓவர் த டாப்பாக இருக்கும். அப்போது வந்து அது வந்து ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு திரைப்படத்தில் ஒரு எமோஷனல் கான்ஃப்ளிக்ட்டோ இல்லை ஒரு எமோஷனல் ஹையோ இருக்கிறப்போ அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பில்டப் ஆகணும். அப்புறம் கடைசியில் ஒரு இடத்துல வந்து அந்த எமோஷனல் ஹை நடந்தேறப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த விதமான காட்சிகளும் அமைக்கவே இல்லை. அதனால் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீரியல் பார்த்த எஃபெக்ட் தான் எனக்கு கொடுத்துருந்தது. எல்லா காட்சிகளையும் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, இல்லைனாக்கா வந்து பயங்கரமாக எமோஷனல் ஹைலியே இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு இந்த கேரக்டர்ஸோட என்னால் வந்து கனெக்டே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு காட்சியை நான் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சுவாசிகாவுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து காலேஜெலாம் முடித்து வேலைக்கு போயிட்டுருக்கிற ஒரு ஆள், ஃபுல் க்ரோன் அடல்ட்டு. அவன் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக போவாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் திருப்பியும் அந்த பிரைட் ரூமை போய் பார்க்க போகிறப்போ அவன் திரும்பி வருவான். வரப்போ திடீர்னு திரும்பி அப்பா அப்படின்னு கூப்பிட்றப்போ அது வந்து ஒரு பயங்கர எமோஷனல் சீனாக இருக்க வேண்டியது. ஆனால் அது ஒரு காமெடி சீன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபுல் க்ரோன் அடல்ட்டை ஒரு புதுசாக ஒருத்தரை பார்த்துட்டு அடுத்த நாளே அப்பான்னு எப்படின்னு கூப்பிட முடியும்? அதில் ஒரு தயக்கம் இருக்கணும். அந்த தயக்கத்தில் வந்து அப்புறம் அந்த கேரக்டர் அந்த பிரைட் ரூம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தால் இந்த பையனோட க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு நாள் பொண்ணு பார்ப்பாங்க, அடுத்த நாள் இவன் போய் அப்பான்னு கூப்பிடுவான். அது எனக்கு வந்து செம்ம காமெடியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட சசி இந்த மாதிரி தான் வந்து நிறைய காட்சிகள் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சு எனக்கு. இந்த படத்தில் விதவையாக சுவாசிகா நடிச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் மீறி அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஒரு காட்சி ஒன்று வரும். விஜய் ஆண்டனியும் சுவாசிகாவும் அந்த குளத்தங்கரை ஓரத்தில் நடந்து வருவாங்க. அந்த காட்சி ரொம்ப சசியோட டச்சோடு இருந்துச்சு. அது எப்படின்னாக்கா கொஞ்சம் காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஜய் ஆண்டனி வந்து அந்த துபாய் ஷேக்கு மேலே அவரோட இமேஜ் இம்போஸ் பண்ணி வச்சுருந்துருப்பார். நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காமெடி பண்ணுறதும், எதையுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் ரொம்ப கேஷுவலாக நகர்ந்து போகிற ஒரு ஆளாக வந்து விஜய் ஆண்டனி பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த காட்சியில் விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த படத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் அப்படின்னாக்கா அதை தான் சொல்லுவேன் நான். சரி அனிபால், படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த படம் நான் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்து போயிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா காட்சிகள் வந்து எதுவுமே ப்ராப்பராக வந்து எலிவேட் ஆகாமல் டக்கு டக்குன்னு வந்து ஒரு எமோஷனல் ஹை மூமெண்ட்ஸ் போயிட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இந்த படத்தில். விஜய் ஆண்டனியோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, சுவாசிகாவோட நடிப்பும் நல்லா இருந்தது. ஆனால் ஓவராலாக கதை சரி அமைக்கப்படாதனால எந்த ஒரு கேரக்டருமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தோணவே இல்லை. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரைக்கும்